பிலடெல்பியா ஊழியங்கள் வழங்கும் திறந்த வாசல் நேரம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவ பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருத்தரையும் பிலதெல்பியா ஊழியங்களின் சார்பாக உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் ஆண்டவராகிய தேவன் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தையில் மிகுதியான ஆசீர்வாதம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு தேவ பிள்ளைகளாக உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு மிகுதியான ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்க போகிறார். இந்த நாளிலிருந்து ஆசீர்வாதத்தினுடைய அளவுகள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக போகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வேதத்தில் நம்ம ஒரு பகுதியை வாசிக்கும் பொழுது லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 5வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் தன்னுடைய ஊழியத்தின் பாதையில் அவர் செய்த ஏராளமான அற்புதங்கள் உண்டு. யோவான் எழுதும் பொழுது சொல்லுகிறார், இயேசு செய்த அநேக அற்புதங்கள் உண்டு, அவைகள் எல்லாம் எழுதினால் உலகம் கொள்ளாது என்று அவர் சொல்லுகிறார். அப்படி ஏராளமான அற்புதங்களை செய்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு மிகுதியான ஆசீர்வாதத்தை நான் கொடுக்க போகிறேன். நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிக வல்லமையாக நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் கிரியை செய்கிறார் என்பதை நாம் பார்க்க முடியும். வேதத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற ஆசீர்வாதங்களில் ஒரு மிகுதியான அளவுக்கு நீங்கள் எதிர்பாராத அளவு உள்ள ஆசீர்வாதங்களை தேவனாகிய கர்த்தருடைய வாழ்க்கையில் கொடுக்க போகிறார். நீங்கள் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீர்களோ அந்த ஆசீர்வாதங்களை தேவன் நிரம்பி வழியும்படியாக கொடுக்க போகிறார். லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 5வது அதிகாரம் 1-6 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, பின்பு அவர் கெனசரேத்து கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படவுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாக இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலைகளை போடுகிறேன் என்றான். அந்தப்படியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிற நேரத்தில் அவர் வனாந்தரத்தில், மலையின் மேலே, கடல் அருகே, கிராமங்களில், ஜெப ஆலயங்களில், இப்படி அநேக இடங்களில் இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுதே அற்புதங்கள் நடந்தது. அவர் பிரசங்கம் பண்ணி முடித்ததற்கு அப்புறமாக அநேக அற்புதங்கள் நடந்தது. அப்படியாக கடல் அருகே அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிற வேளையில் திரளான ஜனங்கள் அவருடைய பிரசங்கத்தை கேட்க ஆயத்தமாக இருக்கிறார்கள். அநேக வியாதி உள்ளவர்கள், அற்புதங்களை தேவை உள்ளவர்கள் அவரை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்பொழுது அவர் ஒரு படவில் ஏறுகிறார். அந்த படகு சீமோனுடையதாக இருந்தது. சீமோனுடைய படகு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணுவதற்கு உதவியாக இருந்தது. சீமோன் தன்னுடைய படகை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பிரசங்கம் பண்ணுவதற்காக கொடுத்தார். இப்பொழுது இயேசு கிறிஸ்து சீமோனுடைய படவில் ஏறி அவர் பிரசங்கத்தை ஆரம்பித்தார். பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே அவர் சீமோனை பார்த்து சொன்னார், ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்று சொன்னார். இதற்கு முன்பாக என்ன நடந்திருக்கிறது? சீமோனும் அவனுடைய கூட்டாளிகளும் இரவெல்லாம் மீன் பிடிக்க போய் இருக்கிறார்கள். அந்த இரவு நேரத்தில் முழு இரவும் அவர்கள் பிரயாசப்பட்டு இருக்கிறார்கள் மீன்களை பிடிப்பதற்கு. ஆனால் நடந்தது என்னவென்றால் அவர்களுக்கு எந்த மீன்களும் அகப்படவில்லை. ஒரு இரவு முழுவதுமாய் அவர்கள் பிரயாசப்பட்டு இருக்கிறார்கள். இரவு நேரத்தில் கடலிலே போய் மீன் பிடிப்பது என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது. அது மிகவும் கடினமான ஒரு காரியம். பயங்கரமான குளிர் இருக்கும். இரவு நேரம் கடலினுடைய அலைகள் எப்படி இருக்கும் என்பது தெரியாது. காற்று எப்படி இருக்கும் என்பது தெரியாது. பகல் நேரத்திலேயாவது எந்த ஒரு ஆபத்து வந்தாலாவது தப்பித்துக் கொள்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இரவு நேரத்தில் எந்த ஆபத்துகள் வந்தாலும் கடலிலே காப்பாற்ற ஒருவராலும் முடியாது. இயற்கை நிமித்தமாகவோ மற்ற சூழ்நிலைமை நிமித்தமாகவோ அவர்கள் எந்த ஆபத்து வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது.
ஆனாலும் இந்த ஆபத்துகளை தாண்டி அவர்கள் மீன் பிடிக்கும்படியாக அவர்கள் இரவு முழுவதும் போகிறார்கள். ஏனென்றால் பகல் நேரத்தில் அவர்கள் மீன் பிடிக்க போவார்கள் என்றால் அந்த தண்ணீர் மிகவும் தெளிவாக இருக்கும். எனவே மீன்கள் நன்றாக மீன்களுக்கு தெரியும், தங்களை பிடிக்க போகிறார்கள் என்பது மீன்களுக்கு தெரியும். எனவே வலைகளில் அகப்படாமல் அந்த மீன்கள் தப்பி ஓடிவிடும். எனவே இந்த மீனவர்கள் இரவு நேரத்தில் மீன் பிடிக்க போவார்கள். இந்த இரவு நேரத்தில் இருளாக இருக்கும் பொழுது மீன்களுக்கு சுலபமாய் மீன்களை பிடிக்க முடியும். இவர்கள் இரவு முழுவதுமாய் அவர்கள் பிரயாசப்பட்டு இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு எந்த மீன்களும் அகப்படவில்லை. சீமோனுடைய படகுல ஏறின ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போதகம் பண்ணி முடித்த உடனே சீமோனை பார்த்து சொன்னார், நீங்கள் ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன்கள் வலைகளை போடுங்கள் என்று சொன்னார். நீங்கள் மீன் பிடிக்கும்படி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் போடுங்கள். அதற்கு சீமோன் சொல்லுகிறார், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. இரவு முழுவதுமாய் நாங்கள் பிரயாசப்பட்டு இருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்களுக்காக பல மாதங்களாக பல வருஷங்களாக பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கலாம். அநேக நாட்கள் உபவாசம், அநேக நாட்கள் கண்ணீர், எத்தனையோ நாட்கள் ஜெபம், எவ்வளவோ பிரயாசங்கள் என்று ஆசீர்வாதத்திற்காக நாம் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஒரு நாள் தேவன் அவை எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொடுப்பார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. பல நேரங்களில் சோர்வு உண்டாகும். ஆண்டவரே, எத்தனையோ மாதங்களாக வருடங்களாக நான் கண்ணீர் வடித்துக் கொண்டு இருக்கிறேனே, இந்த கஷ்டங்கள் என்னுடைய வாழ்க்கையில முடியவில்லையே, இந்த ஆசீர்வாதங்கள் என்னுடைய வாழ்க்கையில கிடைக்கவில்லையே ஆண்டவரே, நான் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறேனே என்று சொல்லலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்டத்தட்ட 430 வருடங்கள் அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது எகிப்து தேசத்தில் அவர்கள் படாத உபத்திரவம் கிடையாது. ஏராளமான உபத்திரவங்கள், வேதனைகள், அவருடைய கூக்குரல் வானம் பரியந்தம் தேவனுடைய சமூகத்தில் எட்டினது. ஒரு அடிமைக்கு எப்படிப்பட்ட உபத்திரவம் வரும் என்று சொல்லவே முடியாது. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் பட்ட உபத்திரவத்தினுடைய வேதனை சொல்ல முடியாத அளவுக்கு அவர்கள் பட்டார்கள். ஆனாலும் தேவனுடைய வேலை வந்த பொழுது, 430 வருடங்கள் கழிந்த பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கினார். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு தேவன் அவர்களை கொண்டு போனார். அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் விடுதலை பெற்றாலே அவர்களுக்கு போதும். ஆனால் ஆண்டவராகிய தேவன் அவருடைய ஜனங்களை எவ்வளவாய் நேசிக்கிறார் என்று நாம் பார்க்க முடியும். 430 வருடங்கள் அடிமைத்தனத்தில் வேதனைப்பட்டு கொண்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் சாதாரணமான இடத்திற்கு கொண்டு போகவில்லை. பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு தேவன் அவர்களை கொண்டு போனார். இன்றைக்கும் அந்த கானான் தேசத்தில் அந்த ஆசீர்வாதங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம் ஆண்டவரே, ஆனாலும் எங்களுக்கு ஒரு மீன்களும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். சீமோன் பேதுரு சொல்லுகிறார், ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம். நல்ல ஒரு பயிற்சி எடுத்த மீனவர்கள், எப்படி மீன் பிடிக்க வேண்டும் என்று நன்றாக தெரிந்த அவர்கள் இயேசு கிறிஸ்து சொன்ன பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே, நாங்கள் மீனவர்கள், எங்களுக்கு தெரியும் எப்பொழுது மீன் கிடைக்கும் என்று. அப்படி சொல்லவில்லை. அவர்கள் சொல்லுகிறார்கள், இரவு முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம் ஆண்டவரே, ஒன்றும் அகப்பிடவில்லை, உண்மைதான். ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படியே நான் வலையை போடுகிறேன். இன்றைக்கு நம்முடைய ஆசீர்வாதங்கள் எங்கு இருக்கிறது என்றால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுதுதான் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்று நாம் நினைக்க கூடாது. கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை மாத்திரமே நாம் செய்ய வேண்டும். சாமுவேலை பார்த்து ஏலி சொல்லுகிறார், அடுத்து ஆண்டவர் உன்னை கூப்பிடும் பொழுது கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லிக் கொடுத்தார். இன்றைக்கு மிக முக்கியம், தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் எங்கு இருக்கிறது என்றால் தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது மாத்திரமே கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு மிகுதியாக கிடைக்கும். அப்படி சீமோன் பேதுரு சொல்லுகிறார், ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே நாங்கள் வலைகளை போடுகிறோம் என்று சொல்லி அந்தபடி அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார். அந்த வலைக்கு அளவுக்கேற்ற மீன்கள் அல்ல, அந்த வலை முழுவதுமாக மீன்கள் கிடைத்தாலே அவர்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆனால் தேவனுடைய வார்த்தையின்படி அவர்கள் கீழ்ப்படியும் பொழுது அந்த வலை கிழிந்து போகத்தக்கதாக, இன்னும் சொல்ல போனால் அடுத்த படவுகளும் வந்து மீன்களை நிரப்பத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் என்று வேதத்தில் நாம் பார்க்க முடியும். தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்டு நாம் கீழ்ப்படிய வேண்டும். என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் பரலோக ராஜ்யத்திற்கு வர முடியாது என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஜெபங்கள் இருக்கலாம், உபவாசங்கள் இருக்கலாம், பிரயாசங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன என்பதை கேட்டு அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படியும் பொழுது மாத்திரமே மிகுதியான ஆசீர்வாதங்கள், எதிர்பாராத அளவுக்கு நம்முடைய சந்ததிகள், பல சந்ததிகள், நம்முடைய சந்ததிகள் எப்பொழுதுமே ஆசீர்வாதமாக
இருக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்றால் அதற்கு காரணம் அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து தன்னுடைய தேசத்தையும் தன்னுடைய இனத்தையும் விட்டு அவர் புறப்பட்டு போனார். அவர் புறப்பட்டு போனபடினால கர்த்தர் ஆபிரகாமின் சந்ததியை அளவில்லாமல் ஆசீர்வதித்தார். வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணினார். கடல் மணல் அத்தனையா சந்ததியை பெருக பண்ணினார். ராஜாக்கள் ஆபிரகாமுடைய சந்ததியில் இருந்தார்கள். பெரிய ஐஸ்வர்யவான்கள், விஞ்ஞானிகள். இன்றைக்கும் ஆசீர்வாதமாக கர்த்தர் ஆபிரகாமுடைய சந்ததியை வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஆசீர்வாதத்தினுடைய வழி எங்கே இருக்கிறது? கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கும் பொழுது, கர்த்தருடைய வசனத்திற்கு நான் கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் என்னை மிகுதியாக ஆசீர்வதிப்பார். மிகுதியான ஆசீர்வாதம், குறைவான ஆசீர்வாதம் அல்ல. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லுகிறார். என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆசீர்வாதம் நிரம்பி வழியக்கூடிய அளவுக்கு தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பதில் பிரியமுள்ள தேவனா இருக்கிறார். சீமோன் சொன்னது ஒரே ஒரு வார்த்தை தான், ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம் ஆண்டவரே, இரவு முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், எங்களுக்கு தெரிந்த எல்லா வழிமுறைகளிலும் எல்லா காரியங்களையும் நாங்கள் செய்தோம், ஆனாலும் ஒரு மீனும் அகப்படவில்லை. உண்மைதான். ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தர் நீர் சொல்லுகிறீர் ஆண்டவரே, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் வலைகளை போடுங்கள் என்று சொல்லியிருக்கிறீர். உம்முடைய வார்த்தையின்படியே நான் வலைகளை போடுகிறேன் என்று சொன்னார். மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். இன்றைக்கு நம்முடைய திறமையினாலேயோ, நம்முடைய தாளந்தினாலேயோ, நம்முடைய படிப்பினாலேயோ, நம்முடைய பலத்தினாலேயோ நாம் நிறைவான ஆசீர்வாதத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. எனக்கு இவ்வளவு படிப்பு இருக்கிறது, எனக்கு இவ்வளவு பேக்ரவுண்ட் இருக்கிறது, எனக்கு சொத்து இருக்கிறது, எனக்கு அநேக சொந்த பந்தங்கள் இருக்கிறார்கள், எனவே என்னுடைய குடும்பம், என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறிவிடும் என்று நாம் நினைக்காமல், என்னை அழைத்த தேவனாகிய கர்த்தர் எனக்கு என்ன சொல்லுகிறாரோ, நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லுகிறாரோ அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்தால் மாத்திரமே நிறைவான ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையில் வரும் என்று நாம் நினைக்க வேண்டும். நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யோசேப்பு பெரிய ஒரு கோடீஸ்வரனுடைய மகனாய் இருந்தது உண்மைதான். யோசேப்பினுடைய தகப்பன் யாக்கோபு ஒரு பெரிய ஒரு கோடீஸ்வரன் தான். ஆனாலும் யோசேப்பு 13 ஆண்டுகள் எகிப்து தேசத்தில் அடிமையாகவும் சிறைச்சாலையில் கைதியாகவும் கஷ்டப்பட்டதை மறந்துவிடக் கூடாது. எவ்வளவு பணங்கள், எவ்வளவு சொந்த பந்தங்கள், எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் அது நமக்கு ஆசீர்வாதமாய் மாறாது. தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படியும் பொழுது நமக்கு வருகிற ஆசீர்வாதங்கள் தான் நிரந்தரமான ஆசீர்வாதங்கள். அன்றைக்கு சீமோன் பேதுரு இயேசு சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷனாக சீமோன் பேதுரு மாறினார். அந்த ஒரு கீழ்ப்படிதல், இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைக்கு சீமோன் பேதுரு கீழ்ப்படிந்த பொழுது என்ன நடந்தது? இன்றைக்கும் சீமோனை குறித்து உலகமெங்கிலும் பேசக்கூடிய அளவுக்கு ஆண்டவருடைய சீஷனாக ஒரு பெரிய ஸ்தானத்திற்கு தேவன் கொண்டு வந்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொன்னார், என்னோடு கூட நீங்கள் சிங்காசனத்தில் உட்கார்ந்து நீங்கள் நியாயம் தீர்ப்பீர்கள் என்று சொன்னார். அவ்வளவு பெரிய ஸ்தானத்தை கொடுத்தார். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது மாத்திரமே நம்மை தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். மிகுதியான ஆசீர்வாதங்கள், நீங்கள் எதிர்பார்த்ததை விட, நீங்கள் வேண்டிக் கொண்டதை விட தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய எல்லைகளில் மிகுதியான ஆசீர்வாதங்களை தேவன் பெருக பண்ணுவார். ஒரே காரியம், ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்க வேண்டும் ஆண்டவரே. பலியை பார்க்கிறோம், கீழ்ப்படிதலே உத்தமம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பலியை பார்க்கிறோம், கீழ்ப்படிதலே உத்தமம். எல்லாவற்றை பார்க்கிறோம், ஆண்டவருக்கு கீழ்ப்படிவதுதான் மிக மிக முக்கியம். மிகுதியான ஆசீர்வாதங்களை கர்த்தர் பெருக பண்ணுவதற்கு ஆயத்தமுள்ள தேவனாக இருக்கிறார். எல்லா காரியத்திலும், எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே நீர் என்ன சொல்லுகிறீரோ அதை நான் கேட்டு செய்ய வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மையும், நம்முடைய குடும்பங்களையும், நம்முடைய சந்ததிகளையும் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். எனவே இந்த வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுத்து எப்பொழுதும் உமக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதற்கு எனக்கு கிருபை கொடுப்பீராக ஆண்டவர் என்று சொல்லும் பொழுது தேவன் அளவில்லாத மிகுதியான ஆசீர்வாதங்களை இந்த நாளிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் பெருக பண்ணுவாராக. நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே உடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவர் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஜெபிக்கலாம். கர்த்தர் உங்களையும் குடும்பங்களையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, பரலோக பிதாவே, நம்மளும் நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஆண்டவரே சீமோன் பேதுரு ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தபடினால மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அது மாத்திரமல்லாமல் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மிகவும் பிரியமான ஒரு சீஷனாய் சீமோன் பேதுருவை நீர் தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் பொழுது மாத்திரமே மிகுதியான ஆசீர்வாதங்களை நீர் கொடுக்கிறவராக இருக்கிறீரே. எல்லா காரியத்திலும், எல்லா சூழ்நிலையிலும் உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுத்து கீழ்ப்படிந்து நடப்பதற்கு இன்னும் அதிகமான கிருபைகளை கர்த்தர் கொடுக்கும்படியாக வேண்டுகிறோம்.
உம்முடைய நாம மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிப்பீராக, உயர்த்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள பாஸ்டர் வி. சைமன், மாஸ்டர் ஆஃப் டிவைனிட்டி, பிலடெல்பியா மினிஸ்ட்ரி, நம்பர் 324, கொன்னூர் ஹை ரோட், செல்போன் 9884569467 மற்றும் 9790826578.